தற்போது தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவின் அரசியல் நகர்வுகள் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் எடப்பாடி டெல்லி சென்றதுதான். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கிறார். அவர் பதவியேற்றதிலிருந்து அதிமுகவின் உட்கட்சி பூசல் என்பது வெடிக்கத் தொடங்கியது. அதை கவனிக்கவே எடப்பாடிக்கு நேரம் இல்லாமல் போனது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி கோவையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் தவிர்க்கப்பட்டதாக கூறி நிகழ்ச்சியை புறக்கணித்தார் செங்கோட்டையன். இதனையடுத்து அவர் மீது தொண்டர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற உளவுத்துறை எச்சரிக்கையின் பேரில் டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவின்படி ஈரோடு மாவட்டம் கோபி குள்ளப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டது. இது தொடர்பாக விளக்கமளித்த செங்கோட்டையன், நான் போலீஸ் பாதுகாப்பு கேட்கவில்லை. உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரிலேயே அவர்களாகவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட வீட்டுக்கு வந்துள்ளனர் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் மார்ச் 14ஆம் தேதி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பித்த நிலையில் வெளிநடப்பு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு செங்கோட்டையன் சேர்ந்து வெளிநடப்பு செய்யவில்லை. அது மட்டுமல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூட்டிய எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பிய நிலையில் செங்கோட்டையன் டெல்லி சென்றார். டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார் செங்கோட்டையன். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. இதனை ஏற்க முடியாது என்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. ஆனால் பாஜகவோ ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் கூட்டணி அமைவதுதான் கணிசமான வாக்குகளை வெல்ல உதவும் என்பதில் உறுதியாக உள்ளது. இந்த நிலையில் அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் டெல்லி சென்றது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. டெல்லி சென்று திரும்பிய அண்ணாமலை கூட்டணி குறித்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது, கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் நான் கூற விரும்பவில்லை. எனக்கு எந்த ஒரு கட்சி மீதும் தலைவர் மீதும் கோபம் கிடையாது. நான் யாருக்கும் எதிரானவன் கிடையாது. எனவே பொறுத்திருந்து பாருங்கள் என கூறிய நிலையில் தற்போது KA செங்கோட்டையன் டெல்லி செல்ல இருக்கிறார் என்கின்றன அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். செங்கோட்டையனின் அடுத்தடுத்த டெல்லி பயணங்கள் அதிமுகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கப் போவதற்கான முன்னோட்டமாகவே பார்க்கலாம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் Y பிரிவு பாதுகாப்பு வழங்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மேற்கு மண்டல அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் டெல்லியில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார்களா? மேலும் சசிகலா, OPS ஆகியோரை அதிமுகவில் இணைக்கும் வேளையில் இறங்கியிருக்கிறாராம் செங்கோட்டையன் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025.